ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் ஆதோனி நகரத்துக்கு வந்த ஸ்ரீ ராகவேந்திரருக்கு திவான் வெங்கண்ணர் கொடுத்த அற்புதமான வரவேற்பை பார்த்தோம். பிறகு மூலராமர் பூஜை அடுத்த நாள் இருக்கின்றது. நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நவாபிடம் மன்றாடினார் வெங்கண்ணர். இதுதான் தக்க சமயம் என்று உணர்ந்த நவாப், சரி திவான், நாளைக்கு பூஜைக்கு நானும் வந்து கலந்து கொள்கின்றேன் என்று உனது சுவாமிகளிடம் சொல்லிவிடு என்று சொன்னதும் திவான் வெங்கண்ணா ஆனந்த கூத்தாடினார் என்ற நிகழ்வை பார்த்தோம். ஆனால் நவாப் சித்தி மசூத் கான் ஸ்ரீ ராகவேந்திரரை பரிசிப்பதற்காக தனக்குள் போட்டு வைத்திருக்கும் சூழ்ச்சி திட்டத்தை திவான் வெங்கண்ணா அறிந்திருக்கவில்லை என்று நேற்றைய உரையை முடித்தோம். வாருங்கள், என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். அடுத்த நாள் ஸ்ரீ மூலராமர் பூஜைக்காக ஏற்பாடுகள் எல்லாம் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைய பூஜையில் நவாப் கலந்து கொள்வதால் அரண்மனையே திமிலோகப்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ மூலராமர் பூஜையை துவங்குவதற்கு ஆயத்தமானார். நவாப் சித்தி மசூத் கானுக்கு தனியான ஆசனம் போடப்பட்டிருந்தது. பூஜா மண்டபம் முழுவதும் கூட்டமும் நிரம்பி வழிந்தது. ஆனாலும் கூட அங்கே ஒரு சாநித்தியம் நிலவியது. சிறு சப்தம் கூட கிடையாது. எல்லோருடைய மனமும் கண்களும் சுவாமிகளின் மேலேயே முழுவதுமாக ஈர்க்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த சபையிலே லேசான சலசலப்பு ஏற்பட்டது. ஆம், நவாப் சித்தி மசூத் கான் பூஜையிலே கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு பின் அரண்மனை சேவகர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சேவகரின் கையில் வெள்ளித்தட்டு இருந்தது. அதன் மேல் பட்டு துணி ஒன்று போர்த்தப்பட்டிருந்தது. வெள்ளித்தட்டுக்குள்ளே தான் ஸ்ரீ ராகவேந்திரரை பரிசிப்பதற்காக ஒரு பொருளை நவாப் வைத்திருந்தார். அவர் வைத்திருந்த பொருள் மாமிசம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சலாம் வைத்துவிட்டு தனக்காக போடப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்தார் நவாப். சேவகர்கள் வெள்ளித்தட்டினை ஸ்ரீ ராகவேந்திரரின் முன்னால் வைத்தார்கள். எங்கள் அரசரின் காணிக்கை இது, தாங்கள் பூஜைக்கு இந்த தட்டில் இருக்கும் பொருட்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் சொன்னார்கள். அப்படியே ஆகட்டும் என்று புன்னகைத்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். சேவகர்கள் அங்கிருந்து அகன்று ஒரு ஓரமாக நின்று கொண்டார்கள். ஸ்ரீ மூலராமரின் பூஜையை துவங்குவதற்கு முன்னால் நவாபை ஸ்ரீ ராகவேந்திரர் அழைத்தார். நவாப் அவர்களே, தங்கள் அரண்மனையில் ஸ்ரீ மூலராமர் பூஜை நடைபெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் இஸ்லாமியராக இருந்த போதிலும் ஹிந்து சன்னியாசியான எனக்கு இவ்வளவு கௌரவம் கொடுப்பதில் உள்ளபடியே வியந்து போனேன். எனக்கு ஜாதி மதங்களை பற்றி கவலை இல்லை. எல்லோரும் மக்கள் தானே. லோகம் முழுவதும் சேமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனை. தாங்களும் என்னைப் போலவே எண்ணம் கொண்டிருப்பதில் மெத்த மகிழ்ச்சி. தாங்களும் தங்களுடைய ராஜ்யமும் மக்களும் சேமமாக இருக்க ஸ்ரீ மூலராமர் நிச்சயம் அருள் புரிவார். நீங்களும் உங்கள் மதத்தின்படி பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பூஜையை ஆரம்பிக்கலாம் என்று ஸ்ரீ ராகவேந்தர் சொன்னதும் நவாப் மிகவும் நெகிழ்ந்து கண்களில் நீர் ததும்ப தனது ஆசனத்தில் வந்து அமர்ந்தார். பூஜா மண்டபத்துக்கு வருகையில் இருந்த மனோநிலை தற்போது நவாப்பிற்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. இந்து சன்னியாசி என்றதும் சாதாரணமாக நினைத்து அவரது சக்தியை பரிசிக்க நான் துணிந்து விட்டேன். ராகவேந்திரரை நான் கண்டதும் ராகவேந்திரர் தன்னுடன் அன்பொழுக பேசியதிலும் மனம் நெகிழ்ந்து போனேன் என்று அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டார். ஆகா, அந்த கண்களுக்குத்தான் எப்படிப்பட்ட பிரகாசம்! அந்த முகத்தில் தான் எப்பேற்பட்ட தெய்வீக ஒளி! ஆஹா, தெய்வ பிறவிதான் இவர் என்று தனக்குள்ளே சிலிர்த்து கொண்டார் நவாப். சுவாமி, நான் நல்லவன் அல்ல. உங்களை பரீட்சிக்க நான் மோசமாக நடந்து கொண்டு விட்டேன். வெள்ளித்தட்டில் மாமிசத்தை வைத்து அதன் மேல் பட்டு துணியால் மூடியிருக்கின்றேன். ஐயோ, உங்களுடைய பூஜைக்கு அபச்சாரம் நினைத்து விட்டேனே என்று ஸ்ரீ ராகவேந்திரிடம் சொல்லி கதற வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, நவாபிற்கு நான் எழவில்லை. இருக்கையில் இருக்க முடியாமல் தத்தளித்து கொண்டே அமர்ந்திருந்தார் நவாப். ஸ்ரீ மூலராமரின் பூஜை திவ்யமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. காணிக்க பொருட்களை எல்லாம் ஸ்ரீ மூலராமருக்கு நிவேதனமாக அர்ப்பணிக்கும் கட்டம் வந்தது. ஐயோ, நம்மிடம் சுவாமிகள் எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார்கள். இப்போது மாமிசம் இருப்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டால் எனக்கு எப்பேற்பட்ட அவமானம்!
நான் முதலிலேயே சுவாமிகளை பார்த்திருந்தால் பரீட்சிக்கும் எண்ணமே வந்திருக்காதே. வெங்கண்ணா சொன்னதையெல்லாம் கேட்காமல் விட்டுவிட்டேனே என்று மனம் குமைந்தார் நவாப். திவான் வெங்கண்ணா மட்டும் நவாபின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டே இருந்தார். ஸ்ரீசுவாமிகளை பரீட்சிக்க ஏதோ காரியம் செய்துவிட்டு தற்போது தவித்துக் கொண்டிருப்பது புரிந்தது. ஆனாலும் அது என்ன காரியம் என்று திவானுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. நவாப் தான் யாருக்கும் தெரியாமல் இதை செய்கின்றாரே. ஸ்ரீ ராகவேந்திரா, நீதான் நவாபை மன்னித்தர வேண்டும் என்று மனதார திவான் வெங்கண்ணா பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய. ஓம்